ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் ரவுண்ட் 2 மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தான் இது. இப்போ பெரும்பாலும் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு ரொம்ப ஆபத்து அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் தனியார் பொறியியல் கல்லூரிகள் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. யாருமே சீட் எடுக்கலை, எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இதில் என்ன மாணவர்களை பயமுறுத்துகிற மாதிரி நிறையா பேர் வீடியோஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய வியூஸ் வருது, நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சில பேர் காலேஜ் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ரவுண்ட் 2 மாணவர்கள் என்ன பண்ணுறது, ஐயோ நமக்கு இந்த காலேஜுமே கிடைக்காதா அப்படிங்கிற வருத்தத்தில் கூட இருக்கலாம். மேபி இப்போ என்னென்னா ஒரு 30,000 பேர்த்துக்கு பக்கமாக வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் அப்வர்ட் கேட்டகரியில் போயிருப்பாங்க. அதாவது ஒரு சில பேர் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் அப்வர்ட் அண்ட் டிக்ளைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது எனக்கு முன்னாடி இருக்க காலேஜ் கிடைக்கணும், இல்லை அப்படின்னா எனக்கு இதே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ கிடைச்சிருக்க காலேஜ் எடுத்துக்கிறேன், இல்லை இதுக்கு முன்னாடி காலேஜ் இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் டைரெக்டாக அலாட்மெண்ட் வந்திருக்கும், அவங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா. இப்போது மெயினாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அப்வர்ட் கொடுத்தவங்கலாம் வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்கெல்லாம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பயமுறுத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அலோகேட் ஆன சீட் ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா. இப்போ ஒருத்தருக்கு எனக்கு இப்போ பிஹெச்டி காலேஜ் கிடச்சிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு சிஇஜி கிடைச்சா மட்டும்தான் போவேன், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கிடைச்சா தான் போவேன், இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். அப்படின்னா எனக்கு என்னென்னா பிஹெச்சிக்கு காலேஜுக்கு அந்த சீட்டு எனக்கு அலாட் ஆகிருக்கு. ஒருவேளை நான் போகலை, எனக்கு அந்த பிஹெச்சி வேண்டாம், நான் சிஇஜி கிடைச்சா போய்க்கிறேன், இல்லைன்னா எனக்கு அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னா அந்த பிஹெச்சியில் கிடைச்ச சீட்டு வேக்கண்ட் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ அது அடுத்த ரவுண்டுக்கோ இல்லை வேறு யாராவது அப்வர்ட் கொடுத்துருந்தானோ அந்த மாணவருக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதை பெருசாலாம் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்குக்கு ஏற்ற ஒரு காலேஜ் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. எப்படி இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களாம் மாற்றி எடுத்துட்டாங்க, இப்படி எடுத்துட்டாங்க, நம்மளை பழி வாங்குறதுக்காக யாருமே மாற்றி எடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோமோ அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறக்காக நிறைய பேர் கவர்மெண்ட் காலேஜஸ் போயிருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் போனது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அங்கே சென்னையில் இருக்கிற ஒரு 3 கேம்பஸ்ஸு, அதுக்கப்புறம் சேலம் ஜிசிஇ, கோயம்புத்தூரில் இருக்கிற ஜிசிடி, அதுக்கப்புறம் சிஐடி, பிஏஜி, இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எய்டட் காலேஜ், தியாகராஜர் எய்டட் காலேஜ். ஸோ இதை தவிர மற்ற எல்லா கவர்மெண்ட் காலேஜும் சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்மகிட்ட ஃபீஸ் கட்டுற அளவுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜே போகலாம். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் பிளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு 5-7 காலேஜ் தவிர மற்ற காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ் சூப்பர் காலேஜ்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போது அதை விட ப்ரைவேட் காலேஜஸ் நல்லாவே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கிறப்போ நம்ம ஏன் அந்தளவுக்கு ஒரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எந்த காலேஜுமே கிடைக்காது, எந்த ஒரு நல்ல காலேஜுமே கிடைக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறப்போ ஒரு 2-3 வேகன்சி 3 வேகன்சிலாம் கம்மியாக தான் வேகன்சி இருக்கும். ஏன்னா ஒரு பெஸ்ட் காலேஜை ஃபஸ்ட்டு போனால் ஒரு 30,000 பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அதில் இருக்கிற ஒரு டாப் லெவலில் இருக்கிற காலேஜஸ்லாம் போயிருக்கும். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற காலேஜஸ் டயர் 2 இன்ஸ்டியூஷன்ஸ், டயர் 3 இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டயர் 1 இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் கம்மியான மார்க் வாங்கியிருக்கிறதுக்கும், நீங்கள் டயர் 2 இன்ஸ்டியூஷன் போய் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் ஒன்று மோரால சிமிலர் தான். ஏன்னா இப்போ பிஹெச்டி டெக்கில் என்ன கம்பெனி வருதோ அந்த கம்பெனிக்கு ஈக்குவலாக அதுக்கு கீழே இருக்கிற ஒரு 2-3 லெவலுக்கு கீழே இருக்கிற காலேஜஸ்லையுமே வரும். ஓகேங்களா. அப்போ அங்கே ஒரு பிஹெச்சியில் ஒரு 10 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒருத்தர் எடுப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தராக நீங்கள் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக நெகட்டிவாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் எடுத்துக்க வேண்டாம். என்ன பண்ணாலும் உங்களுக்கு இருக்கிற சீட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 3 நாள் ரொம்ப பதட்டத்தில் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமான்னு. எப்படி இருந்தாலும் நமக்கு ரவுண்ட் 1க்கு அப்புறம் வரக்கூடிய வேகன்சி லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெளிவாக தெரியும் என்னென்ன காலேஜஸ் கிடைக்க போகுது அப்படின்னு.
அதே மாதிரி வீடியோ நிறைய பேர் போடுறாங்க என்னென்னா, எனக்கு ப்ரைவேட் காலேஜஸ்லாம் வந்து சீட்ஸை வந்து போகவே இல்லை, 180 கட் ஆஃபுக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க, ஆனால் யாருமே போய் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே யார் ஜாயின் பண்ணலன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு காலேஜும் ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஐயோ எங்கள் காலேஜுக்கு யாரும் ஜாயின் பண்ணலன்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இல்லை இவங்க ஒவ்வொரு காலேஜுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் காலேஜில் யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அலாட்மெண்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு மாணவர்களை பயமுறுத்துறதுக்காக ஒரு சிலதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன சீட் வேகன்சி வரப்போதோ அந்த சீட் வேகன்சி வரும். அதில் வந்து நீங்கள் என்ன பெஸ்ட் சாய்ஸ் இருக்கோ அதை எடுத்து படிங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் கேரியர் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். நீங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் எது பெஸ்ட் சாய்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 12th எக்ஸாம் எழுதிட்டோம், மார்க் இவ்வளோ தான் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் 2ல் தான் நம்ம செலக்ட் ஆக போகிறோம், இல்லை ரவுண்ட் 3ல் தான் வந்து நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வர காலேஜில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஐயோ இந்த காலேஜ் போயிடுச்சு, அந்த காலேஜ் போயிடுச்சு அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேகன்சி லிஸ்ட்டு வரும். அந்த வேகன்சி லிஸ்ட்டில் நம்ம ரேங்கிங்கை போடலாம். எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது காலேஜ் ப்ரிஃபரன்ஸு, அடுத்த ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு 50 காலேஜ் எடுக்கலாம். அந்த 50 காலேஜில் ஏதோ ஒரு நம்ம காலேஜ் கிடைக்கும். அப்படிங்கிறனால நமக்கு வந்து அதில் படித்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம். ஸோ இதைத்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, மற்றவங்களாம் வீடியோ போடுறாங்க, அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போடுறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு காலேஜை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வீடியோ போடுறாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு ஐயோ நமக்கு இந்த மாதிரி காலேஜெலாம் கிடைக்காது, நம்ம வந்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வேகன்சி வருதோ அந்த வேகன்சியில் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நான் எந்த வகையிலையும் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற காலேஜஸில் எந்த காலேஜ் பெஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போடணும், அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து மாற்றணும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி நிறைய சாய்ஸஸ் வந்து போடணும். ஸோ கம்மியான சாய்ஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சாய்ஸ்லாம் நிறையா வந்து போடணும். ஆஃப்டர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் வேகன்சி அப்படிங்கிறத தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அதாவது TNEA வெப்சைட்லேயே வந்து வரும். அந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அஃபீஷியலாக இந்தந்த காலேஜில் இந்தந்த வேகன்சி இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு தனியாருக்கோ இல்லை வந்து எந்த ஒரு யூடியூப் நபருக்கோ வந்து அந்த வேகன்சி லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத யாரும் சொல்லவும் மாட்டாங்க. TNEA வந்து தனியாக அவங்க யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொடுத்துடவும் மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எப்போ வருதோ அப்போ தான் வரும். நம்ம ரேங்கிங் அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ரேங்கிங் இருந்தது, இந்த ரேங்கிங்க்கு போன தடவை இந்த மார்க் இருந்தது, ஸோ இந்த டைம் இந்த ரேங்கிங்க்கு இந்த மார்க் இருக்குங்க, ரேங்கிங் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இந்த டைம் இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதெல்லாமே வந்து ஓகே, அந்த அனாலிசிஸ் எல்லாம் வந்து நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ வந்து இந்த PHD டெக்கில் இத்தனை பேர்த்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக வந்து நம்மளால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா PHD ஐடெக்கில் எத்தனை பேர் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மெயின் ஃபேக்கல்ட்டிஸுக்கு தெரியுதா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அங்கே இருக்கிற அட்மிஷனில் யார் பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் அந்த ரிப்போர்ட் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்கள வந்து வெளியிட்டிருந்தால் மட்டும்தான். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் நம்ம கலெக்ட் பண்ணி, தமிழ்நாட்டில் இருக்கிற 400 காலேஜ்லேயும் கலெக்ட் பண்ணி யார் யார் எங்கெங்கே எடுத்திருக்காங்க, யார் யார் அப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு அனாலிசிஸ் போடணும் அப்படிங்கிற நெசசிட்டியும் இல்லை, அதை போடுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டியும் இல்லை. ஸோ அப்போது கவர்மெண்ட்டாக நமக்கு TNEA அஃபீஷியலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு முன்னாடி என்ன வேகன்சி இருக்குது, கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேகன்சி இருக்குங்கன்னு வெளியிட போகிறாங்க. ஸோ இதெல்லாமே அவங்ககிட்ட இருந்து எடுத்து தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர எதையுமே நம்மளாக வந்து எதுவுமே போகிறது கிடையாது. ஸோ இப்போது மார்க் ரேங்கிங் வந்து லாஸ்ட் டைம் என்ன ரேங்கிங் இருக்குது, என்ன மார்க் இருக்குங்கிறது அவங்க தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அனாலிசிஸ் தான் எடுத்திருக்கோம். அங்கேருந்து ஒரு டேட்டா எடுத்திருக்கோம், இங்கேருந்து ஒரு டேட்டா எடுத்திருக்கோம், இந்த சைடுலேருந்து ஒரு டேட்டா எடுத்திருக்கோம். இது எல்லாமே டேட்டாவை எடுத்து கம்பைன் பண்ணி இப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஐடி வந்து பீக்கில் போயிட்டு இருந்தது, இந்த தடவை ஐடி கம்மியாக போகுது. ஸோ அப்போ வந்து பார்க்குறப்போ அந்த இதுலேயும் நமக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுவுமே வந்து உடனே எல்லாம் வந்து எதுவுமே நடக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. 3ஆம் தேதியே வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நமக்கு வந்து 3, 4, 5 3 நாள் கொடுத்துருக்காங்க. 3 நாளில் நம்ம 2வது நாளாக அழகாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அப்போது 3ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 7 மணி 8 மணிக்குள்ள வந்து இந்த என்னென்ன வேகன்சி இருக்குன்னு வந்துடும். ஸோ அந்த வேகன்சி எடுத்துகிட்டு பொறுமையாக நீங்கள் இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் கூட போடலாம்.
தப்பில்லை. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வேகன்சிலாம் இருக்குங்கிறத நம்ம கரெக்டாக டிக் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸை ஒரு பேப்பர் எழுதி அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். பொறுமையாக எல்லாமே பண்ணலாம். நமக்கு இருக்குண்டான சீட்ஸ் வந்து யாருமே எடுத்துக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் பெருசாலாம் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. யூடியூபர்ஸ் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிஸ்கைடிங் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா வந்து உங்களுக்கு சீட்டே கிடையாது, நீங்கள் அவ்வளவுதான், என்னோட வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சில பேர்லாம் வந்து நானே வீடியோ பார்க்குறேன், ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ யாரையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிற, அதை பண்ண மாட்டேங்கிற, இதை பண்ண மாட்டேங்கிற. ஸோ இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து அவங்களே நம்பி நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை மிஸ்கைட் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவைலபிள் சீட் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன அவைலபிள் சீட் இருக்கோ அதில் பெஸ்ட்டாக நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாமே எடுக்கணும். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.